ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சம்முக்குட்டியோட பர்த்டே. அதுக்காக நம்ம காலையிலேயே மீன் எடுத்து பொரிச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு. மீன் குழம்பு காலையில் நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால் பாருங்கள், மீன் குழம்பு வச்சாச்சு காலையிலேயே. ஆனால் இப்போ அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் கிராமத்தில் இருக்காங்க. இப்போது நாட்டுக்கோழி அடித்து தம்பிக்கிட்ட கறி கொடுத்து விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், கறி துண்டெல்லாம் போட்டு ரொம்ப தூரம் வர்றதுனால கறி துண்டு போட்டு கொடுத்து விட்ருக்காங்க. இப்போ நம்ம அதை சமையல் பண்ண போகிறோம், சரிங்களா? அதுதான் இப்போ நான் வீடியோ எடுக்க போகிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இஞ்சி, பூண்டு, தக்காளி, பட்டை, கிராம்பு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம சமையல் ஆரம்பிப்போம். ஆயில் விட்டாச்சு, சரிங்களா? காயட்டும். நம்ம கறியை அலசிக்குவோம், சரிங்களா? இங்கே பாருங்கள், நாட்டுக்கோழி அம்மா நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்து விட்ருக்காங்க. நம்ம அதை அலசிக்குவோம். அலசியாச்சு. கொஞ்சமாக இருந்த தூக்குச்சட்டியில் உள்ளர போட்டோன்னா எவ்வளோ கறி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். பாத்திரம் இதுவே பத்துமான்னு தெரில, சின்ன பாத்திரத்தை வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிரேவியாக தான் வைப்போன்னு பார்த்தேன். சரி, இப்போது பட்டை, கிராம்பு போட போகிறோம். ஓகே, சரிங்களா? கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம்லாம் நச்சு வச்சுருக்கேன், சொல்லலாமா? நைட்டு போட்டுக்குவோம். என்ன எவ்வளோ காட்டணும்? அம்மா சமையல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு காட்டுவேன், சரியா? கையில் வச்சுட்டு கஷ்டமாக இருக்கு. வெங்காயம் வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டை போட்டுடலாமா? இஞ்சி பூண்டு போட்டு வதங்க விட்டுதாயா தக்காளி போடணும், சரியா? உப்பு போட்டுட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். கம்மு கீழே போட்டுறது சாம்பார். இருப்பா, அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கேல்ல.
நீ செய்ய ஊற்றி பாரு. நல்லா இப்போ கறியை அள்ளி கறியை க்ளீன் பண்ணியாச்சு. அள்ளி நல்லா வடிச்சிட்டு, இது நாட்டுக்கோழி, அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருக்காங்க அவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குங்க பாருங்கள். ஃபுல்லாக கொலஸ்ட்ரால், கோழிலையும் அவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது. அதனால் நம்ம அதுக்கு எண்ணெய் அதிகம் ஊற்ற வேண்டியது கிடையாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. எண்ணெயை கம்மியாக ஊற்றுங்க, கோழிலேயே நிறையா கொலஸ்ட்ராலு கோழியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருவாங்க. நாங்களும் அதே மாதிரி தான் செய்வோம். இங்கே பாருங்கள், முட்டை முட்டை கோழி, குட்டி முட்டையாக இருக்கா? குட்டி அழகா க்யூட்டாக இருக்குது. சரி, இந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றுறதுக்கு அப்படியே வச்சுக்கிட்டோம். சரிங்களா? நான் பூச்செடிகளுக்கு, காய்கறி செடிகளுக்கு ஊற்றினா ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ போட்டாச்சு. சட்டி நிறைய இருக்கு. அம்மா பார்க்கல. சரி, கொஞ்சம் நேரம் கிளறி விடுவோம், நல்லா வேகட்டும். உப்பெல்லாம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும். சரிங்களா? பாத்திரம் நிறைய இருக்குது கறி. சரி, குழம்பா வைப்போம் அப்படின்னு நினச்சேன். பாப்பா கிரேவியாக வையுமாச்சு. ஏற்கனவே மீன் குழம்பு வச்சது இருக்குது, அதனால் கிரேவியாக வைக்க சொல்லிட்டாங்க. சரி, நல்லா வேகட்டும், நம்ம மூடி வச்சுருவோம். சரிங்களா? ஓகே, கொஞ்சம் நேரம் கழித்து வேக ஊற்றி அப்புறமா பார்ப்போம். இப்போது நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஓப்பன் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கொதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எண்ணெய் அவ்வளோ பாருங்கள், நம்ம கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றோம். ஆனால் அந்த கோழியில் இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாம் அப்படியே உருகி இரு செம்ம. நான் இங்கே வச்சுட்டு உனக்கு எப்படி காட்ட முடியும்? அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் உருகி இங்கே பாருங்கள், அந்த எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு பாருங்கள். என்ன நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு லைட்டாக கிரேவியாக ஊற்றி வைப்போம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். லைட்டாக வீட்டு மிளகாய் பொடி, வீட்டு மிளகாய் பொடியை லைட்டாக போடுவோம். என்ன வேணும்? லைட்டாக வீட்டு மிளகாத்தூள் லேசாக போடுவோம். கொஞ்ச நேரம் கடைப்பொடியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், அது குழம்பு இதுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் வீட்டு பொடி தான் எல்லாத்துக்குமே. இப்போ லேசாக தான் போட்டிருக்கேன். சத்த நேரம் அந்த மிளகா பொடியிலேயே கொஞ்சம் நேரம் வெந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா போட்டு இது பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். என்னம்மா மிளகா பொடி கண்ணில் படிச்சுன்னா எரியும் செம்ம. என்னம்மா
என்ன அது இருக்குங்க? பெருசா என்ன இருக்கு? இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம போட்டிருக்க மிளகாய் பிடியிலையே கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்க, இப்போ பாருங்க, குழம்பு மீன், பொரிச்ச மீன் வச்சாச்சு. இப்போ நம்மளோட புளிக்கறி குழம்பு பாருங்க. மிளகா பொடி எல்லாம் போட்டு நம்ம வச்சுருக்கோம். நல்லா கொதிச்சிருச்சு. தேவைக்கு தகுந்தபடி நம்ம வீட்டு பொடியும் போட்டாச்சு. போட்டு நல்லா கொதித்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம். சம்முக்குட்டி ரொம்ப பசியோடு இருக்காங்களாமா. இப்போது நம்ம சாப்பாடு போட்டு சம்முக்குட்டிக்கு ஊட்டி விடலாமா? அவங்களுக்கு வந்து சிக்கன் குழம்பு வேணுமா பாருங்க. ஓகே, சிக்கன் குழம்பு ரெடி. நாட்டுக்கோழி கறி குழம்பு ரெடி. ஓகே, சாப்பிடலாமா? அங்கே பாருங்க, கறி குழம்பு ஊற்றியாச்சு. குழம்பு மீன், பொரிச்ச மீன் எல்லாமே நம்ம சம்முக்குட்டிக்கு தான். சாப்பிடலாமா? உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? நல்லா சாப்பிடுவீங்களா? நிறையா சாப்பிடணும். இப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பிட்றணும் ஃபுல்லாக. சரியா? சரி, அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ சம்முக்குட்டி சாப்பிட போகிறாங்க. வாங்க பாருங்க, கறி குழம்பு ஊற்றியாச்சு. சம்மு உட்காரு, அம்மா எடுத்து தர்றேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்கே பாருங்க, காட்டுங்க எப்படி இருக்கு. டேஸ்டியாக இருக்கா? சரி, அடுத்து ஃபிஷ்ஷு. சரியா? பொரிச்ச மீன் சம்முக்குட்டி சாப்பிட போகிறாங்க. இங்கிட்டு பாருங்க, சாப்பிட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாமே சூப்பராக இருக்குது. சம்முக்குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. சரி, இப்போது நம்மளோட சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயனை என்ன செய்யணும் சம்மர்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.